தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதக்காரனாய் தாவீது தைரியமாய் தனக்கு தெய்வம் செய்ய போகிறதை திட்டமாய் சொல்லுகிறான். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி. இந்த கால வேளையில் இருள் என்பது ஒரு பயத்தை அடையாளப்படுத்துகிறது. இல்லையெனில் எல்லாம் முடிந்ததென்று விரக்தியும் அதை குறித்ததான பாரம் கைவிட்டு போனதோ, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் பயப்படுகிற காரியங்கள் ஏதுவானாலும் அது நின்று கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நாம் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமாகும். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வந்து போனார்கள். எத்தனையோ ஞானிகள், புத்தர்கள், பக்திமான்கள், தீர்க்கதரிசிகள், வேதத்திலே பல தீர்க்கதரிசிகள், மோசேலிருந்து அநேகர் எழும்பினார்கள். அவர்களைப் போல் இவரும் ஒருவர் என்று அடையாளப்பட்ட நம்முடைய தெய்வம் கடைசியிலே தான் இவர் தேவகுமாரன் என்று இந்த உலகம் அறிந்து கொண்டது. அவரை அடித்தவர்கள், அவரை கொன்று போடுங்கள் என்று சொன்னவர்கள், அவரை சிலுவையில் ஏற்றுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அறைக்கூலிட்ட ஜனங்கள் எல்லாருடைய வாயும் இவர் தேவகுமாரன் என்பதை அந்த மரண நேரத்தில் தன் ஜீவனை அவர் பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்த போது அதை அவர் விளங்க பண்ணினார். இதை உணர்ந்த தாவீது தனக்கு தெய்வம் செய்யப்போகிற காரியத்தை குறித்து திட்டமாய் சொல்லுகிறார். தேவரே என் விளக்கை ஏற்றுவே. கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்ததான வார்த்தையும் இதில் அடங்கி இருக்கிறது. ஏறக்குறைய நவம்பர் மாதத்தின் பாதியை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் நம்முடைய கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கு நாமும் நம்முடைய சபையும் ஆயத்தமாகிற நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. காலம் ஓடுகிறது. என்ன ஓடினாலும் ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள். காலம் ஒரு நாள் நாம் கடந்து போக ஒன்று கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே நம் நினைவில் இருக்க வேண்டிய காரியம், நாளை என்ன செய்வோம், நாளை இதை செய்வோம் என்று திட்டமிடுவதை விட தெய்வத்தினுடைய வருகைக்கு ஒரு நாள் கடந்து போனது, இன்னும் சீக்கிரம் அவர் வரப்போகிறார் என்றதான பக்தியும் பயமும் வைராக்கியமும் நமக்கு இருக்க வேண்டாம். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் செயல்படும் போது நாம் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ண, நாம் செய்வதையெல்லாம் ஆசிர்வதிக்க தெய்வம் போதுமான தெய்வமாயிருக்கிறார். ஆதலால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல என் விளக்கை ஏற்றுவே. நான் இருண்டு போன, இருளான, பயந்து போன, முடிந்து போனது என்று சொன்ன என் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை, ஒரு அற்புதத்தை காணச் செய்வார். மிக 7ஆம் அதிகாரத்தில் இவ்வார்த்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். முன்பு எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து நடத்தினது போலவே இப்பொழுதும் எங்களை அதிசயங்களை காண பண்ணு. இருளில் இருக்கிறவர்களுக்கு தான் ஒரு வெளிச்சத்தினுடைய வேல்யூ என்ன என்பது தெரியும். பேசுவது சுலபம், அந்த பாதையினூடே கடந்து வருவது மிகவும் கடினமாய் காணப்படும். அவ்வளவு வேதனை, எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் இவ்வளவும் சகித்து கொண்டு இன்னும் கர்த்தர் எனக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்வார் என்று இந்த காலப்போலை விசுவாசித்து எதிர்பார்த்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காகவே தான் கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு வருகிறார். நான் வேறு ஒரு வார்த்தை, ஏனெனில் எங்கள் சபையில் 21 நாட்கள் உபவாசம் திங்கட்கிழமையிலிருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அங்கே பேசின வார்த்தை, அங்கே சொன்ன வார்த்தை வேறு. ஆனால் இங்கே நம்முடைய பெத்தல் பைபிள் சென்டருக்கு நான் வந்து இருந்தபோது, அதற்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப எனக்கு நினைவுபடுத்தினார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர்,
முடிந்து போனது என்று சொல்லி கவலைப்படுகிறதான தெய்வ பிள்ளையே, இந்த கால ஓலை கர்த்தர் உங்களை தான் தைரியப்படுத்துகிறார். உங்கள் விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். ஒன்றுமே இல்லை, இந்த திசையிலும் இருந்து எனக்கு ஒன்றும் வராது என்று சொல்லி நம்பி எல்லாவற்றிலும் ஏமாற்றத்தை சந்தித்து நிற்கிறதான நீங்கள் திசைகளை நோக்கி பார்ப்பதை விட உங்கள் கண்களை உங்களுக்கு ஒத்தாசை தருகிற, உங்கள் விளக்கை ஏற்றுகிற, இந்த இருளான சூழ்நிலையில் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற, உங்கள் முகத்தை பிரகாசிக்கிற, உங்கள் நொந்து போன உடைந்து போன உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சி ஊட்டுகிற, சந்தோஷப்படுத்துகிற அந்த பரலோகத்தின் தெய்வத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பீர்களானால் நிச்சயம் உங்களை போஷிக்கிற கர்த்தர், உங்கள் தேவையை சந்திக்கிற கர்த்தர் அந்த இருளின் மத்தியில் ஒரு வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உங்களை வெட்கப்படுத்தினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் நடுவே உங்களை கர்த்தர் தைரியமாய் நிலைநிறுத்தி, நீங்கள் தெய்வ பிள்ளை, உங்களுக்காய் கர்த்தர் உண்டு, உங்களுக்காய் ஒரு தெய்வம் உண்டு, அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்காய் காரியத்தை செய்கிறவர், உங்களுக்கான அற்புதமான வாசல்களை திறக்கிறவர் என்பதை கர்த்தர் இந்த பூமியிலே அதை விளங்க பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கால வேளையில் இப்படி அதை நான் சொல்லணும் எனக்கு புரியல. இன்று காலை ஒரு 11:30 மணிக்கு ஒரு 2-3 பேர் வந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் வந்து அவர்கள் கொஞ்ச நேரம் என்னிடம் பேசிவிட்டு சகோதரனுடைய மகனுக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்க போகிறார்கள். யார் அவர்களை உள்ள வர சொன்னால், யார் அழைத்தா என்று தெரியவில்லை. நான் நின்று கொண்டு இருந்து திடீர்னு நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டர் உள்ளே வந்தார்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நாங்கள் இப்படி போகிறோம், இந்த காரியம் எப்படி இருக்கும் என்று விசாரித்தார்கள். இங்கே ஒரு ஜெபம் அனுப்புங்கன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் வரும்போதே சாமி கும்பிட்டு வரலையான்னு. நாங்கள் எல்லாம் செய்தோம். ஆயத்தமானீர்களா? செய்தோம். என்னென்ன செய்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த மாப்பிள்ளையினுடைய அம்மா, பெண் பார்க்க போகிற அந்த தாய் சொல்லுகிறார்கள், மருமகள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி ஜோசியக்காரன்ட்ட கேட்டாங்களாம். அதை கேட்கும் போதே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. இப்போ அவங்க சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த ஜோசியக்காரன்னு கேட்டேன். ஒரு இடத்த சொன்னாங்க, அங்கே கிளி ஜோசியம் பார்த்தோம் என்று. இப்போ நான் கேட்டேன், கிளி மனிதன் அல்ல, அது ஒரு பறவை. மனிதனை சார்ந்து வாழக்கூடியது. மனிதன் தெய்வத்தை சார்ந்து வாழுகிறவன். இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட யாவும் மனிதனை சார்ந்து வாழக்கூடியது. மனிதனை சார்ந்து மனித சகாயத்துக்காய், மனித நன்மைக்காய், மனிதனிடத்திலிருந்து ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற அவைகளிடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், இது பைத்தியக்காரத்தனமாய் உங்களுக்கு தோன்றவில்லையா என்று சொல்லி கேட்டேன். உங்கள் பையனுக்கு பெண் பார்க்க போகிறீர்கள். பெண்ணை குறித்து அவர்கள் அயல் வீட்டாரிடத்தில் விசாரிக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கலாம், அவர்கள் உறவினரை விசாரிக்கலாம், அவங்க கிராமத்து ஜனத்தை, அந்த ஊராரை கேட்டால் சொல்லுவாங்க. கிளி ஜோசியின் இடத்துல போய் கேட்டீர்களே, அப்பெண்ணை குறித்து அக்கிளி என்ன சொல்லுவார்? அங்கே ஏற்கனவே அச்சிடப்பட்டதும், அங்கே ஏற்கனவே பல 100 பேருக்கு சொன்ன காரியத்தை தவிர வேறு ஒன்றும் அவர்களால் சொல்ல முடியாது. அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் சிந்திக்கவும் வேண்டாம், அது உங்கள் மனதில் இருக்கவும் வேண்டாம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த பகுதியில் ஏராளமான சபைகள் உண்டு. ஒரு சபைக்கு போய் அங்கே ஜெபியுங்க. அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அதன்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க, நீங்கள் கையெடுக்கிற முன்னெடுக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல, தேவரீர் எனக்கு ஒரு விளக்கை ஏற்றுவே. நான் முடிந்து போன என் வாழ்க்கையில் முடிவில்லாத ஒன்றை திரும்ப துவங்க நீர் போதுமானவர். அதை பக்தன் யோபு கூட சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கடைசி நாளில் அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும், அவர் கிரியை காணும், அவர் செய்ய போகிற மகத்துவத்தை காணும். சரீரம் அழுகினது, நாற்றமெடுத்தது, தாசீனப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதான ஒரு மனிதன் மரணத்துக்கு நேராய் நடந்து கொண்டு இருக்கிற, மரணத்துக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிற அந்த பக்தன் யோபு
அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். நான் மரித்தாலும் என்னை எழுப்ப அவர் வல்லவர். அவர் செய்வதை என் மாம்சம், என் கண் காணும். அதை 42 வரும்போது சொல்லுகிறான், தேவன் சகலமும் செய்ய வல்லவர் என்று சொல்லி. இந்த கால ஓலை தெய்வம் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம். மிகா 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இதெல்லாம் அதற்கு ரிலேட்டடான வார்த்தைகள் தான். இன்னும் இருக்கிறது, ஏசியாவில் இருக்கிறது, லூக்காவில் இருக்கிறது, வெளிப்படுத்தலில் இருக்கிறது. நமக்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனே பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, மிக தீர்க்க தரிசனம் உரைக்கிற காலங்களில் சபை துன்பப்படுத்தப்பட்டு சத்ருவின் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த காலங்கள். சபை அங்கே இல்லை, இடிக்கப்பட்டது, பாழாக்கப்பட்டது, தேசம் நாசமானது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது என்று சொல்லி. இந்த ஊழியத்தின் பாதையில், இந்த ஊழியத்தின் அனுபவத்தில், என் வாழ்விலே இந்த மீகா 7:8 மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏனெனில் அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 98 என்னுடைய அப்பாவுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரி, ஏற்கனவே அந்த ஸ்தானத்தை குறித்து நான் சொல்லியிருப்பேன். அதிலே ஸ்தானம் பெற்ற அந்த வாலிப பிள்ளை திரும்ப பிசாசினால் போராட்டங்கள் அவள் வாழ்க்கை தொடர்ந்தது. எங்கள் வீட்டில் அப்பொழுது அவள் தங்கி இருந்தா. அன்று ராத்திரி எங்கள் அப்பா அப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இல்லை, ட்ரிச்சி BHLல எம்ப்ளாயாக இருந்து கொண்டே சபையை நடத்தினார்கள், ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தார்கள். அவர் நைட் ஷிஃப்ட் போயிருக்கும் போது இந்த பிசாசனுடைய அலக்களிப்பு அவளை மிகவும் தொந்தரவுபடுத்தினது. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தபோது, இரவு ராத்திரி நாங்கள் ஆகாரம் சாப்பிடுகிற அந்த நேரத்தில் திடீரென்று தட்டையெல்லாம் தள்ளி அவளுடைய நாக்கை வெளியே தள்ளி அகோரமான ஒரு தோற்றத்தை காண்பித்தது. உடனடியாக அப்போ வீட்டில் லேண்ட்லைன் நம்பர் தான். ஸோ அந்த லேண்ட்லைன் நம்பரை கூப்பிட்றதுக்காக எழுந்து நாங்கள் ஃபோனுக்கு நடக்கும்போது அது நாக்கை உள் வாங்கி கொண்டு அந்த சகோதரி, அந்த பெண் பிள்ளை சொல்லுகிறா, வேண்டாம் அங்களை அழைக்க வேண்டாம் என்று சொல்லி. இப்பொழுது நான் யோசித்தேன், நான் முழு நேரத்துக்கு நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நானும் வேதாகம கல்லூரி முடித்துவிட்டு இப்பொழுது ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். பகுதி நேரம் ஊழியராகி என் தகப்பனுக்கு இவ்வளவு பயம் என்றால், முழு நேரம் ஊழியம் செய்கிற நான் ஏன் இதற்காய் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி அப்பொழுது நான் வைராக்கியம் கொண்டு அந்த பெண் பிள்ளையின் அருகே நானும் எங்கள் தாய், கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து, இன்னும் சபையார் சில பிள்ளைகளும் அங்கே இருந்தார்கள், அவளுடைய தங்கைகள் எல்லாம் சேர்ந்து அந்த ராத்திரி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து பல மணி நேரங்கள் போராடி ஜெபித்த போது திடீரென்று இந்த மீகா 7:8 கர்த்தர் எனக்கு நினைவூட்டினார். அதை எடுத்து நான் வாசித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவளை இந்த வசனத்தை அறிக்கையிடவை என்று சொன்னார். அவளை அறிக்கையிட வைக்க ஏறக்குறைய 2 மணி நேரம் போராடினோம் அந்த ராத்திரியில். எல்லா வார்த்தையும் சொல்லுகிறா. கர்த்தரின் வெளிச்சமாக இருக்கிறார் என்ற வார்த்தைக்கு வரும்போது நாக்க தள்ளிடுறா. கர்த்தர்னு சொல்லுவா, இல்லைன்னா நான் வெளிச்சம்னு சொல்லுவா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார்னு முடிய மாட்டா. அதை சொல்ல வைத்தோ அந்த அசுத்தாவிலிருந்து பூர்ண விடுதலை இந்த வார்த்தை அவளுக்கு கொடுத்தது. மிகவும் இப்படி சபைக்கு, முடிந்து போன நம்பிக்கையற்ற சபைக்கு, கட்டப்பட்டு முடங்கி போன ஒவ்வொரு விசுவாசையும் உற்சாகப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. அதை தான் தாவீது ராஜாவும் சாமுவேலில் நாம் வாசித்தோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவே, பின் சந்ததிகள் தான் இவர்களெல்லாம். இந்த சந்ததிகள் அற்றுப்போய் இருளில் கிடக்கும்போது அங்கே திரும்ப நீர் விளக்கை ஏற்றுவீர், அவர்களுடைய இருளை வெளிச்சமாக்குவீர். இயேசுனுடைய பிறப்பையும் அது அடையாளப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பிறந்தபடினாலே உங்கள் வாழ்விலே, நம் வாழ்விலே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களின் வாழ்விலே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் குடும்பத்தின் வாழ்விலே இருக்கிற அந்த கட்டுகளை, அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உடைத்து எறிந்து தம்முடைய வெளிச்சத்தை, தம்முடைய இரட்சிப்பை, தம்முடைய விடுதலையை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். அந்த நன்மைக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளை ஆண்டவரே, பல சூழ்நிலையின் மத்தியில் என்னோடு கூட ஜெபிக்கிற, எதிர்பார்த்து ஆண்டவரே இந்த பாஸ்டர் ஆன் போஸ்ட் சேனலை வாட்ச் பண்ணி இந்த நாளுக்கான ஆசீர்வாத வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்த உடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கை முடிந்தது, எல்லாம் இருளானது என்று சொல்லி பயந்து அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாத சூழ்நிலையின் இக்கட்டிலே தவித்து சிக்கிக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுது உமது வெளிச்சம் அங்கே உண்டாகட்டும். இவருடைய சத்துரு மகிழாதபடி தேவன் இவர்களுக்கான வெளிச்சமாய் இருக்கிறீர் என்பது, தெய்வமே இவர்களை நடக்க பண்ணுவீர், தெய்வமே அந்த இருளில் நின்று இவர்களை நடத்துவார் என்று இவர்கள் சத்துரு அறிந்து கொள்ள, இவர்கள் அறிந்து கொள்ள, இவருடைய விசுவாசம் தளர்ந்து போகாமல் அற்புதமான உமது கரம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த கட்டுகள் நின்று, இந்த போராட்டத்தில் நின்று, இந்த இருளில் நின்று ஒளியக்காரனாய் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவருடைய எல்லா பிரச்சனையும் நின்று, வியாதி நின்று, போராட்டத்தில் நின்று, எல்லா சத்துருவின் கிரியைகள் நின்று உம்முடைய பிள்ளைகளை நான் விட்டுவிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே இந்த விடுதலை அவர்கள் சரீரத்தில், அவர்கள் ஆவிலே உணர கத்த கிருபை செய்யும். இவருடைய பிள்ளைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படட்டும். சமாதானத்தின் தெய்வ கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள இவருடைய போக்குவரத்து, இவருடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். கருவையும் சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்ட் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.